77 வயசான மகாத்மா காந்தி, அவருக்கு பக்கத்துல 17-18 வயசு சின்ன பொண்ணுங்க. அவங்களுக்கு விரும்பாத செயலை செய்ய சொல்லப்படுது. இத காந்தி செலிபசி எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னாரு. ஆனா அவர் கூட இருந்த சிலரே இதெல்லாம் அசிங்கம், இத நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஆனா காந்தி இத நிப்பாட்டினாரா இல்லையா? இந்த ஒரு உண்மை கதை இந்தியால இருக்கிற பலருக்கும் தெரியாது. ஆனா காந்தி அப்படின்ற பேரை கேட்டாலே இந்தியால இருக்கிற எல்லோருக்குமே தெரியும். ஏன் இந்திய ரூபாய் நோட்டுகள்ல கூட இவர் தான் கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கான வீடியோ உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது, சிலரை கோவப்படுத்த போகுது, ஏன் சிலரோட கண்கள்ல கண்ணீர் கூட வர வைக்க போகுது. 1946-47 காலகட்டத்தில் காந்திஜி செலிபசி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெண்கள் கிட்ட நடத்த ஆரம்பிக்கிறாரு. இது வெறும் தியரிய மட்டும் இல்ல, உண்மையிலே அவங்க கூட ஒரே ரூம்ல ஒரே படுக்கையில சில நேரங்கள்ல ஆடைகள், ஏன் சில நேரங்கள்ல ஆடைகள் கூட இல்லாம அவர் கூட தூங்க வேண்டியதா இருந்துச்சு. எஸ், இதே காந்தி தான் பிரிட்டிஷை எதிர்த்து நின்னாரு, பெண்களுக்கான உரிமை பத்திலாம் பேசினாரு. ஆனா இதே காந்தி தான் மனசுக்கு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் தரக்கூடிய விஷயத்துல பெண்களையும் உள்ள இழுத்தாரு. இந்த விஷயத்தை பத்தி இந்தியாவில் இருக்கிற பலருக்கும் தெரிஞ்சிருக்காது. அப்படி உங்களுக்கு இப்ப கேட்கறப்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னா அப்போ வெயிட் பண்ணுங்க, ஏன்னா நான் இப்பதான் சொல்லவே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்த பெண்கள்லாம் யார் தெரியுமா? மனு காந்தி, இவங்க காந்தியோட சொந்த பேர பொண்ணு. அப்போ அவங்களுக்கு வயசு 18 to 20 தான். அடுத்து அப்பா காந்தி, இவங்க இன்னொரு சொந்தக்கார பொண்ணு, வயசு 17 to 18 தான். அடுத்து டாக்டர் சுஷீலா நாயர், காந்தியோட பிரைவேட் டாக்டர். இவங்களுக்கு வயசு 30க்குள்ள இருந்திருக்கும். அடுத்து பிரபாவதி நாராயண், இவங்க சோசியல் லீடர் ஜெயபிரகாஷ் நாராயணோட மனைவி. இவங்க ஏஜ் 40க்கு மேல இருக்கும். அடுத்து கஞ்சன் ஷா, காந்தி ஆசிரமத்தோட மேனேஜரோட மனைவி இவங்க. அடுத்து வீணா பட்டேல், இவங்க யாருன்னா காந்தியோட தம்பிக்கு பிறந்த பையன் மனைவியோட தங்கச்சி. இந்த எல்லா விஷயத்தையுமே காந்தியோட செக்ரட்டரி நிர்மல் குமார் போஸ் அவர் தன்னோட டைரியில எழுதி வச்சிருக்காரு. அவர் அதுல என்ன எழுதியிருக்காருன்னா, காந்தி மனு கிட்ட சொல்றாரு, இது ஒரு துணிச்சலான எக்ஸ்பெரிமெண்ட், இது உங்களோட பியூரிட்டியை டெஸ்ட் பண்ண போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது காந்தி நிர்வாணமா படுத்திருப்பாரு, அவர் கூட இந்த பெண்களும் அவங்களோட ஆடைகளை கழட்டி அவர் கூட தூங்கணும். இந்த மாதிரியான செயல் ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி இல்ல, ஒவ்வொரு நாள் இரவும் தொடர்ந்துச்சு. இதுல இன்னும் ரொம்ப ஒஸ்டான விஷயம் என்னன்னா, இத அவரே ஒத்துக்கிறாரு. பத்தாததுக்கு லெட்டர்ல கூட எழுதி வச்சிருக்காரு. அப்பா காந்தி கூட அதிகபட்சம் நான் 3 நைட்டு தான் இருந்தேன், கஞ்சன் ஷா கூட 1 நைட்டு மட்டும் தான். பல பேர் அவங்க விருப்பம் இல்லாமலேயே அவங்க உடைய கழட்டிருக்காங்க என்னோட ரெக்வெஸ்டுக்காக. இங்க பாருங்க, இது ஒண்ணும் அப்படி பேசி வந்த புரளி கிடையாது, இது அவரே சொன்ன விஷயம். ஆனா இங்க ஒரு விஷயத்தை நான் கிறிஸ்டல் கிளியரா சொல்லிக்கிறேன், காந்தி அந்த பெண்களோட உடலுறவுல இருந்தாருன்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. உடனே அந்த பெண்கள் ஏன் இதை அக்செப்ட் பண்ணாங்க, ஏன் இவங்க அதை எதிர்த்து கேட்கல அப்படின்னு அவங்கள குறை சொல்ல ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா அந்த பெண்கள்ல நிறைய பேருக்கு அந்த ஆசிரமத்தை விட்டா வெளியே ஒரு வாழ்க்கை அப்படின்றது இல்லாதவங்களா இருந்தாங்க. குடும்ப ஆதரவு இல்ல, வருமானம் இல்ல, அந்த பெண்களோட வாழ்வாதாரமே காந்தி கிட்ட தான் இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க. இப்ப வர்ற கேள்வி என்னன்னா, காந்தி எதுக்காக இப்படி செஞ்சாரு? கொள்கைகளை கடைபிடிச்ச மரியாதைகள்லாம் பெற்ற இந்த நபரோட மைண்டுக்குள்ள அப்படி என்னதான் இருந்துச்சு? அதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம 1906க்கு நம்ம ரிவர்ஸ்ல போயாகணும். அப்போ காந்தியோட வயசு 37. அந்த நேரத்துல தான் அவர் பிரம்மச்சரியம் அப்படின்ற ஒரு கஷ்டமான விரதத்தை தொடங்க ஆரம்பிச்சாரு. இதுக்கு அர்த்தம் வாழ்க்கையில எந்த ஒரு உடலுறவும் இல்லாம வாழ்றது. அந்த செகண்ட்ஸ்ல இருந்து இனி காந்தியோட வாழ்க்கையில உடலுறவே இல்ல, ஏன் தன்னோட மனைவி கஸ்தூர்பா கூடவோ இனி இல்ல அப்படின்னு டிசைட் பண்ணாரு. ஆனா அதுக்கு முன்னாடி வர காந்திக்கு ஒரு பெரிய குடும்பமே இருந்திருக்கு. தன்னோட மனைவி கஸ்தூர்பா கூட 24 வருஷம் குடும்பம் நடத்திருக்காரு. அவங்களுக்கு 4 குழந்தைகளும் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இவர் ஏன் இப்படி ஒரு திடீர் முடிவுக்கு வரணும்? காந்தியை பொறுத்தவரை பிரம்மச்சாரி அப்படின்றது எந்த ஒரு உடலுறவும் இல்லாம வாழ்றது மட்டும் இல்ல, எவ்ரி சிங்கிள் டிசைர்ஸையும் இதன் மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைச்சாரு. தாட்ஸ், வேர்ட்ஸ், ஆக்ஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதனால ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் கிடைக்கும்னு நம்பினாரு. காந்தியே இதை எழுதியிருக்காரு, இந்த விரதம் எனக்கானது இல்ல, இந்தியாவோட விடுதலைக்காக போராட்டக்கூடிய போராட்டங்கள்ல இதுவும் ஒரு பங்களிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த பிரம்மச்சாரிய ஃபாலோ பண்ணதுனால காந்தியோட வாழ்க்கை கிட்டத்தட்ட 40 வருஷம் அப்படியே ஸ்மூத்தா போச்சு. ஆனா அவரோட இந்த விரதம் அவரோட நிக்கல. ஆசிரமத்துல இருக்கிற கணவன் மனைவி யாரும் ஒன்னா தூங்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம எல்லோருமே கோல்டு வாட்டர்ல
தான் குளிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. ஆனா இதே நேரத்துல தான் அங்க இருந்த வயசு பொண்ணுங்களை இவருக்கு மசாஜ் பண்ணி விட வச்சாரு, குளிக்க சொல்லி வச்சாரு. சில நேரங்கள்ல ஆடைகளே இல்லாமலும் இதெல்லாம் நடந்திருக்கு. கேட்டதுக்கு காந்தி சொன்னாரு, இது ஒரு சுய கட்டுப்பாட்டு பரிசோதனை, இது ஒவ்வொருத்தரோட பியூரிட்டியை டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து 1944 அப்போ காந்தியோட மனைவி கஸ்தூர்பா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 1946ல ஈஸ்ட் பெங்கால்ல இருக்கிற நோகாலி அப்படின்ற இடத்துல ஹிந்துஸ் முஸ்லிம்க்கு இடையில ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்க ஆரம்பிச்சது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி கொன்னுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்றதுக்காக காந்தி அந்த இடத்துக்கு கிளம்பி போறாரு. ஆனா அவரோட அகிம்சை முறை அங்க வேலை செய்யல. அவர் போன பிறகும் ரத்த மழை நிக்கவே இல்ல. அப்ப அவரோட மனசுக்குள்ள சில கேள்விகள் வர ஆரம்பிச்சது. ஏன் என்னோட அகிம்சை முறை வேலை செய்யல? என்னால நாட்டை காப்பாற்ற முடியாதா? இப்படி இவரால அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாதத அவரோட செக்சுவல் டிசைர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது தான் ஃபாலோ பண்ண பிரம்மச்சாரியம் தோத்து போயிடுச்சு, அதனால தான் தன்னோட அகிம்சை முறை போராட்டத்துக்கு வலிமை இழந்து போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அப்போ இந்த விரதத்தை இதோட கைவிட்டுட்டாரா கேட்டீங்கன்னா இல்ல, இப்பதான் இதை இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ண ஆரம்பிச்சாரு. அவரோட 77 வயசுல வயசு பெண்களோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன்ல, ஒரே ரூம்ல ஒரே படுக்கையில ஆடைகள் இல்லாம தூங்கணும் அப்படின்னு, அதெல்லாம் இப்பதான் நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் கேட்கறதுக்கே வேடிக்கையா இருக்கு இல்ல? ஆனா காந்தி இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணாரு தெரியுமா? காந்தி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினதுக்கு 3 ரீசன் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ரீசன், காந்தி நம்பினது என்னன்னா, நான் இவ்வளவு சுத்தம் ஆயிடணும், இதனால கடவுளே தன்னை வழி நடத்த ஆரம்பிக்கணும். செகண்ட் ரீசன், நானும் இந்த பெண்களும் ஒன்னா நிர்வாணமா தூங்கும் போது எந்தவித தவறான ஆசைகளும் வரலன்னா அதுதான் பியூரிட்டிக்கான ப்ரூஃப்னு சொன்னாரு. தேர்ட் ரீசன், இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய எனக்கான கடமைன்னு சொன்னாரு. அதாவது மக்களோட பியூரிட்டி தன்னோட அகிம்சை முறை போராட்டத்துக்கு பவர் கொடுக்கும் அப்படின்னு நம்பினாரு. ஃபாஸ்டிங் எப்படி பார்க்கறாரோ, மெடிடேஷனை எப்படி பார்க்கறாரோ, அதே மாதிரி தான் இந்த நிர்வாண சோதனையும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரா பார்த்தாரு. இதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படின்னு பேர் வச்சாரு. இது ஒரு யாகம், இது ஒரு தியாகம், இது ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு நாடு முழுக்க மக்கள் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆனா இது எல்லாம் யாருக்காக? நாட்டுக்காகவா, பெண்களுக்காகவா, இல்ல அவர் ஃபாலோ பண்ண பிரம்மச்சரியத்துக்காகவா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கலந்துகிட்ட அந்த பெண்களோட வாழ்க்கை என்ன ஆகிறது? அந்த நிலையில அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்திருக்கும்? அவங்களுக்கு ஏற்பட்ட டிப்ரெஷன்ல எப்படி இருக்கும்? இதெல்லாம் பத்தி காந்தி யோசிக்காம போயிட்டாரா? சரி, இப்போ அந்த பெண்கள் பத்தி பேசலாம். ஏன்னா இது தெரியாம நம்ம எந்த ஒரு முடிக்கும் வந்துட முடியாது. மனு காந்தி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் ஆனப்போ இந்த பொண்ணோட ஏஜ் 18. ஆனா இந்த பொண்ணு அதோட 15 வயசுல இருந்து காந்தி கூட வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. சோ குடும்பம் இல்ல, போகிறதுக்கு இடமும் இல்ல, வருமானமும் இல்ல. அதனால காந்தி கூட வாழ ஆரம்பிச்சாங்க. சோ அதனால அந்த இடத்துல காந்தி தான் ஒரு அப்பா மாதிரி, ஒரு கார்டியன் மாதிரி. அந்த பொண்ணோட டைரியில என்ன எழுதி இருந்துச்சு தெரியுமா? நான் காந்தி கூட தூங்குறப்போ எங்க அம்மா கூட தூங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. ஆனா இங்க ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு அம்மாவும் தன்னோட 18 வயசு பொண்ண தான் கூட ஆடைகள் இல்லாம தூங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லா அம்மாவுமே தான் உயிரை விட தான் பெண்ணோட கற்பையும் மானத்தையும் ரொம்ப பெருசா பார்ப்பாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு அது கடைசி வர கிடைக்காமலே போயிடுச்சு. அப்புறம் ஒரு காலத்துல காந்தி இறந்த பிறகு மனு காந்தி அவங்களோட சொந்த ஊருக்கு திரும்ப வராங்க. 21 வருஷம் அவங்க தனியா தான் வாழ்ந்திருக்காங்க. கல்யாணமும் ஆகல, குழந்தையும் இல்ல. கடைசியா அவங்களோட 44 வயசுல தனிமையாலையும் மன அழுத்தத்தாலையும் காச நோயாலையும் இறந்து போறாங்க. அப்பா காந்தி இவங்களுக்கு இன்னும் குறைஞ்ச வயசு 17 or 18 தான். இவங்க யாருன்னா காந்தி தாத்தாவோட பேரனோட மனைவி. அவங்களையும் காந்தி விடல, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் குள்ள இழுத்தாரு. காந்தி இதுல என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? அப்பா காந்தி தன்னோட விருப்பம் இல்லாம தான் இதுல ஜாயின் பண்ணாங்க. நான் அவங்கள கட்டாயப்படுத்திட கூடாதுன்றதுக்காக பயந்துதான் அவங்க அவங்களோட ஆடைகளை கழட்டினாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. இத படிக்கிறவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் நெஞ்சமெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும்.
ஆனா காந்தி தாத்தாவுக்கு அப்படி எதுவுமே ஏற்படல. இத்தனைக்கும் அவர் அந்த பொண்ணுக்கு தாத்தா முறையில இருந்திருக்காரு. ஒரு தாத்தா பண்ற காரியமா இது? அந்த பொண்ணோட கணவர் கனுகாந்தி ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு. ஆனா அவரால காந்தி எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, காந்தி இறந்த பிறகும் அந்த பெண்ணும் அந்த பெண்ணோட கணவரும் சேர்ந்து காந்தியோட வரலாறை பாதுகாக்கவே வேலை செஞ்சாங்க. அவங்களோட வாழ்க்கையை விட காந்தியோட லெகசிக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. டாக்டர் சுஷீலா நாயர், இவங்களுக்கு வயசு 30. இவங்க யாருன்னா, இவங்க காந்தியோட பிரைவேட் டாக்டர். ஆனா இவங்க 20 வயசு இருக்கிறப்பையும் காந்தி கூட குளிக்கிறது, மசாஜ் பண்றது போன்ற டெஸ்ட் நடந்தப்பையும் இருந்தாங்க. இவங்க எப்பயுமே கல்யாணமே பண்ணிக்கல, குடும்பமே இல்லாம தான் வாழ்ந்தாங்க. ஒரு கட்டத்துல இவங்க ஹெல்த் மினிஸ்டர் ஆகுறாங்க. அதுவும் காந்தியோட மிஷனை கண்டினியூ பண்றதுக்காக. காந்தியோட பேர்ல மருத்துவ கல்லூரிகள் கட்டுறாங்க. அங்கேயும் அவரோட ரெக்கார்ட்ஸ பாதுகாக்கறாங்க. அவரோட புக்ஸ டிரான்ஸ்லேட் பண்றாங்க. இவங்க 87 வயசு வரை வாழ்ந்தாலும் இவங்க தனக்குன்னு எந்த ஒரு ஐடென்டிட்டியும் கிரியேட் பண்ணிக்காம காந்திக்காகவே வாழ்ந்தாங்க. அடுத்து மத்த பெண்களான பிரபாவதி நாராயண், கஞ்சன் ஷா இவங்களும் விருப்பமே இல்லாம கலந்துகிட்டாங்க தான். காரணம் விசுவாசத்துக்காகவும் காந்தி கிட்ட இருந்த அதிகாரத்தினாலையும். அதுலயும் இந்த கஞ்சன் ஷா இருக்காங்கல்ல, இவங்க யாருன்னா காந்தி ஆசிரமத்தோட மேனேஜரோட மனைவி இவங்க. அதாவது இவர் எங்கேயும் தூரமா கை வைக்கல, தான் கூட நெருங்கி பழகின ஆண்களோட மனைவி மேலையும் காந்தியை நம்பி தஞ்சம் பிழைக்க வந்த சின்ன பொண்ணுங்களையும் தான் யூஸ் பண்ணிருக்காரு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுல எந்த ஒரு பெண்களுமே காந்திக்கு எதிராக பேசினதே இல்ல. ஏன்னா அந்த பெண்களோட ஐடென்டிட்டி, சோசியல் ரெஸ்பெக்ட், ப்ரொடெக்ஷன், இன்கம் எல்லாமே காந்தி கையில இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம காந்தி இறந்த பிறகும் அவரோட பேரை கெடுக்க நினைக்கல, பதிலா அவரோட பேரை இன்னும் பாதுகாக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இதுக்குன்னு ஒரு நேம் இருக்கு. இத ட்ராமா பாண்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஒருத்தருக்கு நீங்க எமோஷனலி அட்டாச் ஆயிடுறது. அதுதான் அங்கேயும் நடந்திருக்கு. காந்தியோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாருக்கும் தெரிய வந்ததும் அவரை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. இத கண்டிச்சு சர்தார் வல்லபாய் பட்டேல் லெட்டர் போடுறாரு. அதுல சொல்லியிருந்தாரு, நீங்க செய்யறது ரொம்ப பெரிய தப்பா இருக்கு, அதுவும் இது மதத்துக்கு எதிரான செயலா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து ஜவஹர்லால் நேரு, காந்தி நேருவை தன்னோட சொந்த பையன் போல பார்த்தாரு. அப்படிப்பட்ட நேருவே சொன்னாரு, காந்தியோட இந்த பாலியல் வெறி ரொம்ப தப்பாவும் இயற்கைக்கு மாறாவும் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. வினோபாவே, இவர் யாருன்னா காந்தியோட மிக நெருங்கிய ஆன்மீக சீடன். இவர் காந்தியோட பத்திரிகையில இருந்து ராஜினாமா பண்ணிட்டாரு, அதாவது வேலையை விட்டு போயிட்டாரு. காரணம் காந்தி நடத்தின இந்த செலிபசி எக்ஸ்பெரிமெண்ட்னால. அடுத்து காந்தி கூடவே இருந்து அவர் சொல்றதெல்லாம் நோட்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டாஃபும் வேலையை விட்டு போயிட்டாங்க. இவங்க மட்டும் இல்ல, இன்னும் யாரெல்லாம் காந்தியோட ஃப்ரீடம் ஃபைட்டிங்க்கு கூட இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா காந்தியை விட்டு போக ஆரம்பிச்சாங்க. இப்படி எல்லாருமே காந்தி கிட்ட சொல்லியும் எதிர்த்தும் வேண்டி கேட்ட பிறகும் காந்தி இத நிப்பாட்டவே இல்ல. நம்ம நினைக்கலாம், இதனால காந்திக்கு எந்தவித குற்ற உணர்ச்சியும் ஏற்படலையா என்ன? ஆமா, ஏற்படல. காந்தி அவர்களோட நண்பருக்கு கடிதம் எழுதி சொல்றாரு, இந்த பிராக்டிஸ என்னோட நண்பர்களுக்காக கைவிட முடியாது, அப்படி விட்டுட்டா நான் இவ்வளவு நாளா செஞ்சது தப்புன்ற மாதிரி ஆகிடும்னு எழுதி இருந்தாரு. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இதை எதையுமே காந்தி மறைக்க நினைக்கல. தான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட பத்தி ஓபனா ஒரு புக் கூட எழுதி இருக்காரு. அந்த புக்கோட பேரு தி ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத். ஆனா இந்த கதை மாறிச்சு 1947. 1947 பிப்ரவரி மாசத்துல அமிர்தலால் தக்கர் அப்படின்ற சமூக சீர்திருத்தவாதி மனு காந்தி கிட்ட பேசி இதெல்லாம் புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மனு காந்தியே இனி இத தொடர விரும்பலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் காந்தியும் சரி போதும்னு ஸ்டாப் பண்ணிடுறாரு. இவர் இப்போ இத ஸ்டாப் பண்ணிருக்கலாம், ஆனா பாதிப்புகள் ஏற்கனவே நடந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு 1948 ஜனவரி மாசம் 30ஆம் தேதி காந்தியோட மார்பிளையும் வயிற்றிலையும் 3 குண்டு பாஞ்சி இறந்து போறாரு. அதுக்கு பின்னாடி இந்த ஒரு கதை அப்படியே மூடி மறைக்கப்படுது. ஸ்கூல் புக்ஸ்ல கூட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல. கவர்மெண்ட் இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி மூடி மறைச்சாங்க. பட் ஒரு விஷயத்தை நம்ம எப்பயும் மறந்துடக்கூடாது, இந்தியாவோட விடுதலைக்கு அவரோட பங்கும் முக்கியமானதா இருந்துச்சு. ஆனா அதே நேரத்துல பிரம்மச்சரியம் அப்படின்ற அவரோட தனிப்பட்ட நம்பிக்கைக்காக பல பெண்கள் ஆடைகள் இல்லாம அவர் கூட
இது எந்த விதத்திலும் நியாயமே இல்ல. ஆனா அப்படிப்பட்டவர் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு ரூபாய் நோட்டுகள்லயும் கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு. நம்ம இதுல இருந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஹிஸ்டரி ஒரு ஸ்ட்ரைட்டான லைன் இல்ல. நம்ம நினைக்கிற மாதிரி அது சிம்பிளாவும் இல்ல. நம்ம யாரெல்லாம் பெரிய மனுஷங்க நினைக்கிறோமோ அவங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு கிரேட் ஷேட்ஸ் மறைஞ்சுதான் இருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ஒன்னும் மூடி மறைக்க வேண்டிய விஷயம் இல்ல.